வணக்கம். நீலவலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சிறப்பான ஒரு செய்தியை விழிப்புணர்வோடு வழங்கியிருக்கிறார். மக்களுக்கு எத்தனைதான் விழிப்புணர்வை பற்றி எடுத்துச் சொன்னாலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறாமல் போக்குவரத்தினுடைய விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை ஓட்டுங்கள், ஓட்டி பழகுங்கள், ஓட்டிக்கொண்டிருங்கள் என்று எல்லா பகுதியிலுமே விழிப்புணர்வு பேரணி, விழிப்புணர்வு நிகழ்ச்சி, விழிப்புணர்வு துண்டு பிரசங்கம் என்று கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் அவசரமான காலம். இந்த அவசரமான காலத்திலே எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்பது கூட தெரியாமல் போக்குவரத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலம் பொன்னானது, உண்மைதான். உயிர் அதைவிட மேலானது. காலம் பொன்னானது, உயிர் அதைவிட மேலானது என்று சாலை ஓரங்களிலே விழிப்புணர்வு பலகைகள் பல்வேறு இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், சிக்னல் ரெட் சிக்னல் போட்டு கொண்டிருக்கிறது. அதை போட்டிருந்தாலும் அந்த பச்சை சிக்னலை எடுக்கும் நேரத்திலே ஒருவர் சாலையிலே வருகிறார். அந்த சிக்னல் இடத்திலே வந்துவிட்டார். சிகப்பு ரெட்டு இன்னும் ஒரு செகண்ட் போடவிருக்கிறது. அதற்கு முன்பாக முந்திவிட வேண்டும் என்று இவர் போகிறார். ரெட் லைட், சிகப்பு லைட்டு போட்டு விடுகிறார்கள். அதை மீறி இவர் பயணிக்கிறார். இது மறுபுறம் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனத்திலே வரக்கூடியவர் ரெட் சிக்னல் எடுத்து கிரீன் சிக்னல், பச்சை சிக்னல் விழுந்த அதே செகண்டில் அவரும் வாகனத்தில் இந்த பக்கம் வருகிறார். ஒரு வினாடி தாமதித்திருக்க வேண்டும். தாமதிக்காத இவரும் சென்றதனால், அந்த புறம் இருந்து அவரும் வந்ததனால் இருவரும் மோதிக்கொள்ளுகிறார்கள். மோதிக்கொண்டு இருவரும் சாலையில் அடிபட்டு கிடக்கிறார்கள். என்ன கொடுமை இது! எத்தனை விழிப்புணர்வு சொல்லுகிறார்கள்! எப்படி போக்குவரத்து விதிமுறையை நீங்கள் மீறாதீர்கள். கிரீன் சிக்னல் விழுந்ததும் ஓரிரு வினாடிகள் தாமதித்து நீங்கள் சாலையை கடங்கள். ரெட் சிக்னல் எடுத்த பிறகும் ஓரிரு வினாடியை தாமதித்து உங்கள் வாகனத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று போக்குவரத்து துறையும் போக்குவரத்து காவல்துறையும் இன்னும் பலரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினாலும் மனிதன் ஒரு வினாடி தாமதிப்பதற்கு அவனுடைய மூளையும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய அவசரமும் கேட்பதில்லை என்பதைத்தான் இந்த காட்சிகளெல்லாம் எடுத்து காண்பிக்கிறது. ஒரு வினாடியில் நீ என்னத்தை சாதித்து விடப் போகிறாய்? காலம் பொன்னானதாக இருந்தாலும் உயிர் அதைவிட மேலானதல்லவா? அந்த உயிரை காட்பதற்கு சற்று கவனித்து நின்று பார்த்து வாகனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரையான நிகழ்ச்சியை நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் போக்குவரத்தை மீறுகின்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது என்றும், இதை பார்த்த பிறகாவது தங்கள் சாலை விதிகளை மீறாமல் கடைபிடிப்பதோடு சிக்னல் ரெட் சிக்னல் விழுகிறதா, கிரீன் சிக்னல் விழுகிறதா, எதுவாக இருந்தாலும் ஓரிரு வினாடிகள் தாமதித்து வாகனத்தை செலுத்துவது காலச்சிறந்தது. त्याने कधी कशी नाही
Jawab, jawab dengan saya. हाँ हाई ऊपर के बॉक्स என்று கூறி நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களையும் எங்களுடைய நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கமெண்ட் கருத்து பகுதியிலே கருத்தை பதிவிடுங்கள் என்று தெரிவித்து, நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் செய்தியாளர் பிரசாத் அவர்களோடு சேர்ந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்